சந்தோஷமா இருக்கீங்களா? 11 மாதமும் கர்த்தர் நம்மோடு நடத்தியிருக்கிறார். இந்த 12வது மாதம் முதல் தேதியில் உங்களை காண்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட சோசியல் மீடியா மூலம் பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் எலும்பி பிரகாசி ஊழியங்களின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த மாதத்திலும் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை நடத்துவாராக, தப்புவிப்பாராக, நன்மை செய்வாராக. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக மகிழ்ந்து களி கூறுங்க. சந்தோஷத்தோடு தேவனை துதித்து ஆர்ப்பரிங்க. இன்றும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பு நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. அன்புள்ள இயேசு சுவாமி, நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோப்பா, துதிக்கிறோம் தகப்பனே. நல்லவரே உங்களுக்கு நன்றி அப்பா, மகிமையானவரே உங்களுக்கு நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசு சுவாமி. ஏசப்பா, 11 மாதமும் கண் மணியை போல எங்களை காத்திருக்கீங்க, எங்களை நடத்தி இருக்கீங்கப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் இயேசு சுவாமி, நன்றி செலுத்த வந்திருக்கிறப்பா. இன்றும் நீங்க இந்த டிசம்பர் 1ஆம் தேதியிலும் நீங்க எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக மகத்துவமான காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் செய்யும்படியாக நீங்க எங்களோடு இடைப்படும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. தகப்பனே, 11 மாதத்திலும் நீங்க செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம் அப்பா. இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் இந்த நாளில முடிவுக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தினால் சுரேற்பு உடையட்டும். மனதார இந்த மாதத்தில் ஆண்டவரை துதிக்கணும் அப்பா. வேதனையோடு கவலையோடு அல்ல, தேவன் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கணும். இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடட்டும், மகிமைப்படுத்தட்டப்பா. நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். உங்க நாமம் மட்டும் மகிமையடையட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றும் சங்கீதம் 150வது சங்கீதம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எக்கால துணியோடே அவரை துதியுங்கள், வீணையோடும் சுர மண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த டிசம்பர் மாதத்தின் முதல் தேதியில் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம், தேவனை துதிங்க. காரணம், தாவீதுடைய வாழ்க்கையில் அவ்வளோ போராட்டம், பிரச்சனைகள் எது வந்தாலும் அவர் ஜெபத்தில் தெரிவித்து அதன் பிறகும் அவரை தேவனை துதிக்கிறவராகவே இருக்கிறார். தேவனை துதித்து பாடக்கூடியவராகவே இருக்கிறார். எவ்வளோ பாக்கியம் பார்த்தீங்களா, எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா. அதனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்கள் சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி 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 துதிச்சுக்கிட்டே இருங்க. இந்த மாதம் முழுதும் துதிங்க. துதியின் மாதமாக நீங்கள் இதை வைத்து துதிங்க. பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை சொல்லி துதிங்க. தடைகள் இருந்தால் தடைகளை நீக்கிட்டார் சொல்லி விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காரணம் என்ன தெரியுமா? சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம்மளை பார்த்து சொல்கிற காரியம், உங்களுக்கு ஆபத்தான காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டத்தில் இந்த வருஷம் முழுதும் 11 மாதத்தில் எத்தனையோ காரியங்களை சந்திச்சிருக்கலாம். ஆனால் இந்த காரியத்திற்காக நீங்கள் தேவனை துதிச்சிருக்கீங்களா? தேவனை மகிமைப்படுத்தியிருக்கீங்களா? கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் நீங்கள் அதை நினைங்க. எனக்கு அருமையானவர்களை, நீங்கள் துதிக்கணும், தேவனை துதிக்கணும். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரே சொல்லியிருக்கார், ஆபத்தில் நமக்கு உதவி செய்ய சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுறோம். நம்ம கூப்பிட்டுட்டு ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சிடறார். நம்ம ஆண்டவரை மையப்படுத்தியிருக்கிறோமா? ஆண்டவரை துதிச்சிருக்கிறோமா? ஆண்டவருக்கு துதிகான மகிமை செலுத்தியிருக்கிறோமா? என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்திரி என்று சொல்லியிருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திங்களேன், கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தேவன் செய்த நன்மைகள் சிறு காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் அவருக்கு மகிமை செலுத்த மறந்து போகாதீங்க. அப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரா? நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்கன்னா கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை மகிமைப்படுத்துவார். நீங்கள் எந்த இடத்துலாம் வெட்கப்பட்டுட்டீங்களோ, வெட்கப்பட்டது போல தோணுது இல்லை, ஆண்டவர் செஞ்ச நன்மைகள்லாம் மறந்துட்டு திருப்பி அடுத்த பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு வெட்கத்தோடு இருக்கீங்களா? ஐயோ, இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்க,
ஆண்டவர் என்னை காப்பாத்தினார் அன்னைக்கு, இன்னைக்கு என்னை காப்பாத்தலையோ என்று சொல்லி இது ஆபத்தில் முடிஞ்சிருமோன்ற பயத்தோடு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தாங்க சொல்றார். என்ன தெரியுமா சொல்றார்? எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தருக்கு துதிகன மகிமை செலுத்துங்க, கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். அந்த காரியத்தில் நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும், நன்மையை சுதந்திரிக்க முடியும். பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 27:5, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண் மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. பாருங்களேன், ஆண்டவர் ஆபத்தெல்லாம் வருது, தீங்கு சமயங்கள்லாம் வரும்போதெல்லாம் அவர் என்ன செய்யறாருன்னா நம்மளை ஒளித்து வைத்து கொள்கிறாராம். எல்லாவற்றையும் ஒரு பாதுகாப்பு அரணாக இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்கிறார். இந்த மறைத்து கொண்டுட்டு அப்படியே விட்டுறதில்லை. அதெல்லாம் அந்த தீங்கெல்லாம் ஒன்றும் தொடாதபடிக்கு அந்த தீங்கெல்லாம் அவங்களை விட்டு போன பிறகு மறுபடியுமாக அவர் அவர்களை உயர்த்துவாராம், உயர்த்துகிறார், கண் மலையின் மேல உயர்த்துவாராம். இப்போ சொல்றாரு, ஆபத்தில் நீ என்ன கூப்பிடுவாய், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றார், நீ மகிமைப்படுத்து, கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். இப்போ இங்க என்ன சொல்றாரு? தீங்குனால நம்மளை ஒழித்து பாதுகாப்பாராம். அதை அப்படியே பாதுகாத்துட்டு விட்டுறதில்லை, கண்மலையின் மேல உயர்த்துவாருங்க. இதெல்லாம் நீங்க யோசிங்க. உங்களுக்கு ஆபத்து பிரச்சனை எது வந்தாலும் நீங்க தனியா இல்லை, அவருடைய சொட்டைக்குள்ள இருக்கீங்க, அவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கீங்க. இதை மறந்து போகாதீங்க. நீங்க உங்களை அணுகாதபடி காக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இதை விசுவாசிங்க, இதை நம்புங்க. நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை பார்ப்பீங்க. அதற்கு பிறகு ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் இருக்கு. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. சோர்ந்து போகாதீங்க, எழும்புங்க, தேவனை கனப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த நாளில், இந்த டிசம்பர்ல சுதந்திரிச்சு கொள்ளுங்க. ஏன் துக்கத்தோடு ஜனவரி மாதத்திற்குள் நுழைய போறீங்களா? புது வருஷத்திற்குள்ள எல்லா கட்டிலிருந்து விடுபட்டு மகிழ்ந்து களி கூர்ந்து சந்தோஷத்தோடு ஆர்ப்பரிப்போடு நம்ம என்ன பண்ண, எக்கால துணியோட அவரை துதிங்கள். எக்கால துணியோட நம்ம என்ன செய்யணுமா? புது வருஷத்துக்குள்ள நம்ம நுழையணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 91:15, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவனை நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவாராம். ஹல்லேலூயா. ஆபத்து நாள்ல கூப்பிடும்போது அந்த சத்தத்தை கேட்பாராம், பதில் கொடுப்பாராம். அது மட்டும் இல்லையா, அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, இந்த வியாதி பலவீனெல்லாம் இருக்க ஒரு தீங்கு வராதான், நீடித்த நாட்களாக திருப்தியாக்குவாராம். நீங்களே யோசித்து பாருங்க, எத்தனை வியாதி எத்தனை பலவீனம் சரீரத்தில் வருது, தீங்க விளைவிக்க முடியல, ஜீவனை எடுக்க முடியாது. அதுதான் சொல்றார், மரணத்தின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியனை தேற்றும். தைரியமா சொல்லுங்க, தேவனுக்கு மகிமை செலுத்துங்க, கனத்தை செலுத்துங்க. வியாதி விலகும். அந்த வியாதிக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல, உயிரை அழிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கல. அது ஒரு தீங்கு விளைவிக்க முடியாது. விசுவாசிங்க, எல்லா காரியத்தையும் செய்ய முடியும்னு சொல்லுங்க. எவ்வளோ பலனடைய சேர்ந்து ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகளை கொடுத்து பலனோடு ஓட செஞ்சிருக்காரு. அவரை மறந்து போகாதீங்க, அவர் செய்த நன்மைகளை மறக்காதீங்க. எப்படி துணிக்கணும், எப்படி துதிக்கணுமா? எக்கால துணியோட அவரை துதியுங்கள், வீணையோடும் சுர மண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு எடுத்து வச்சு ஆசிங்க, துதிங்க. பிசாசு உங்களை விட்டு ஓடி போவோம். தேவ மகிமை இறங்கும். தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். நீங்க அவரை மகிமைப்படுத்த தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கைவிடவே மாட்டாருங்க. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கு. ஏன் துக்கத்தோடு இருக்கீங்க, ஏன் கவலையோடு இருக்கீங்க? எழுமுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இந்த மாதத்தை சந்தோஷத்தோடு துதிச்சு தேவனை மகிமைப்படுத்தி அவரோடு இணைந்து கொள்ளுங்களேன். உங்களுக்கு வரும் எல்லா காரியத்துலையும் நீங்க மாற்றத்தை பார்க்க போறீங்க, விடுதலையை பார்க்க போறீங்க. உங்க ஆத்மாவில் முதலாவது கர்த்தரை தேடுங்க, கர்த்தர் உண்மையை உத்தமமா தேடுங்க, வேத வாசிப்பின் தியானத்தோடு தேடுங்க, ஜெபத்தோடு தேடுங்க. தேவன் உங்களை மகிமைப்படுத்துவாருங்க. ஹல்லேலூயா. உங்க தேவையெல்லாம் சந்திப்பார்.
உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். உங்கள் ஆத்மாவை காப்பார். உங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தர் இந்த மாதத்தை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய இரக்கம் கிருபை தயவு உங்கள் மேலே தங்கி இருப்பதாக. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா, இந்த டிசம்பர் 1ஆம் தேதிக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த மாதத்தை ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் இரக்கமும் கிருபையும் தயவும் அவங்க மேலே மேகம் போல வரட்டும்ப்பா. அப்பா, இந்த பண்டிகை நாட்களிலும் அவங்க தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுவதாக, ஜெயம் எடுக்க உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. விடுதலையோடு கர்த்தரை சேவிக்கட்டும் அப்பா. எல்லா பிரச்சனை போராட்டம்னு சொல்லி தேவனை தேடாதபடிக்கு, துதிக்காதபடிக்கு, அவங்க இருதயம் அப்பா சோர்ந்து போகாதபடிக்கு, சோர்வுக்குள் கொண்டு போகிற பிசாசின் தந்திரங்களை இன்னைக்கு அப்படிப்பட்ட கிரியைகள் அவங்கள விடுதலாக்குறேன். ஜீசஸ் நேம். எல்லா கட்டும் உடையட்டும். விடுதலையோடு கர்த்தரை துதிக்கட்டும். விடுதலையோடு ஆராதனை செய்யட்டும். எல்லா பிரச்சனைகளும் கர்த்தரினை விடுதலை ஆக்கிட்டார் என்று விசுவாசத்தோடு ஸ்தோத்திரிக்கட்டும். கிறிஸ்துமஸ் பண்டிகை சந்தோஷத்தோடு அவர்கள் கொண்டாட கிருபைத்தாங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. அவங்க ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்க. அவங்க மேல தேவனுடைய இரக்கம் கிருபை தயவு பாதுகாப்பு பலமாக சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. எல்லா போக்கில் வரத்தெல்லாம் பலமான பாதுகாப்பு தான். ஆசீர்வதி. துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. God bless you.